நியமிக்கும் மாவட்ட நிர்வாகிகளை யாரும் மாற்ற முடியாது என்று ராமதாஸ் கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என் முடிவே இறுதியானது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிப்துல்லா. இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாமகவில் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இருவருக்கும் இடையே நீடித்து வரும் மோதலை போக்க முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாமகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் டாக்டர் ராமதாஸின் குடும்பத்திடம் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் அந்த முயற்சி தோல்வியை முடிந்துள்ளனர். இந்த நிலையில் என் உயிர் மூச்சு வரை நான் பாமகவிற்கு தலைவராக தான் இருப்பேன் என தலைவர் பதவியை அன்புமணிக்கு கொடுக்க மாட்டேன் என்று செயல் தலைவராக பணியாற்ற அன்புமணி முன்வந்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த நிலையில் நேற்று கூட காஞ்சிபுரம் பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி நடத்தியுள்ள நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்டவர் தனது ஆதரவாளர்களுடன் இன்று 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டத்தை டாக்டர் ராமதாஸ் நடத்தி வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது. மேலும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 32 பேருக்கு அழைப்பு விடுத்த நிலையில் 30 மாவட்ட செயலாளர்கள் வந்துள்ளனர். அதே போல் 32 மாவட்ட தலைவர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் தற்போது 21 மாவட்ட தலைவர்கள் வந்துள்ளனர். மேலும் தற்போது ஆலோசனை கூட்டத்தில் ராமதாஸிடம் மேற்கொண்ட நிலையில் அப்போது நான் போடும் மாவட்ட செயலாளர்கள் தான் கடைசி வரை, உங்களை யாராலும் மாற்ற முடியாது என ஆலோசனை கூட்டத்தில் ராமதாஸ் கூறியதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் சில மாவட்ட செயலாளர்கள் இன்று வரை உடல்நிலை சரியில்லாதால் இன்று வரவில்லை. மேலும் டாக்டர் ராமதாஸிடம் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் தற்போது வரை ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போது வரை பல்வேறு ஆலோசனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஈடுபட்டு வருகிறார். கட்சியை அடுத்த கட்ட முடிவுக்கு கொண்டு வரும் வரை ஏற்று வருகிறார். மேலும் நான் போடும் மாவட்ட செயலாளர்களை யாராலும் மாற்ற முடியாது. மேலும் கூட்டங்களில் மாவட்ட செயலாளர்களிடம் ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் நியமனம் செய்யுங்கள் என டாக்டர் ராமதாஸ் உத்தரவிட்டு வருவதாக பாமக வட்டாரத்தில் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கலிப்துல்லா.